நம சிவாய. என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த காலம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு, அதாவது கணவன் மனைவிக்கு மிக அதிர்ஷ்டகரமான காலம். வாழ்க்கையில நாம இணைஞ்சது கூட இந்த பிரபஞ்சத்தின் செயல். ஏதோ விட்ட குறை தொட்ட குறையாக நாம இணைஞ்சிருக்கோம். முன்ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் இதுதான். ஆனால் அதே நேரத்தில் அதே கணவன் மனைவிக்கு போதாத காலமும் இதுதான். என்ன நடக்க போகுது? குடும்பத்தில் குழப்பமும் அதிக எதிர்பார்ப்பும் துரோகமும் நடக்க போகுது. இது எல்லார் வீட்லையுமா அப்படின்னா இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஸ்டெடியா இருக்கேன், எங்க குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, ஆனால் ஒரு எச்சரிக்கைக்காக ஒரு புரிதலுக்காக இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் கடைசி வரைக்கும் கேட்க போகிறோம். அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிக மிக ஒரு முக்கியமான தருணம் இது. எப்படியோ அந்த மாதிரி மிக மிக முக்கியமான வீடியோவும் இது. உங்கள் வீட்டில் யாராவது மேஷராசி நண்பர்களோ உறவுகளோ இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையிலிருந்து தப்பிக்க போகிறீங்க. ஏன்னா இதை முழுசாக கேட்காம அலட்சியமாக இருந்துடுறதை விட, என் வாழ்க்கை என் கையில், எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கலாம். சவாலுக்காகவாவது நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருங்க. ஏதோ ஒரு விதத்தில் நான் புரிஞ்சுக்கிறேன், என்னதான் கிரகம் இது, குடும்பத்தில் குழப்பம் நடக்க போகுது, துரோகம் நடக்க போகுது, மனைவிக்கு கணவனுக்கு போதாத காலம் அப்படின்னா என்ன நடக்க போகுது, என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இங்கே கேட்டுட்டு நான் போய் பிரச்சனை பண்ண மாட்டேன் அல்லது கணவனையோ மனைவியையோ சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு மன உறுதியோடு இருப்பவர்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த தருணங்கள் ஒன்று வந்திருக்கும் அல்லது வரும் அல்லது வரவே வராது அப்படிங்கிறதும் உண்டு. அந்த ஜாதகத்தின் சுய ஜாதகத்தின் வலிமை அது. ஆனால் 90% இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இல்லை, 200% வரும். உண்மை. சரி, என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான காலகட்டம்? மிக மிக முக்கியமான காலகட்டம். நம்ம வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வறுமை வந்தாலும் அதெல்லாம் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருப்போம். நம்ம குடும்பத்தில் ஒரு அவமானம்னு வந்ததுன்னா அல்லது நமக்குன்னு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு துரோகம் நம்ம வாழ்க்கையில் எப்படிங்க நடக்கும், எதனால் நடக்கும்? கணவன் மனைவிக்குள்ளார நடக்கிற இந்த துரோகம் இருக்குல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்மளால் தாங்கிக்கவே முடியாது, ஏற்றுக்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. என்னதான் நம்ம மறக்கணும்னு நினச்சாலும் நம்முடைய உயிரும் உடலும் அழியிற வரைக்கும் அது மறக்காது நமக்கு செஞ்ச துரோகத்தை. அப்படியான ஒரு அமைப்பு. அப்படி நம்முடைய கணவனோ மனைவியோ நமக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாக மனுஷனாகிய நாமெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, அது அவர்களின் கர்ம வினைப்படி, அவர்களின் முன்ஜென்ம செயல்படி அது நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒன்று, டிசைன் பண்ணப்பட்ட ஒன்று, ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட ஒன்று தான் அவங்க அந்த துரோகத்தை நமக்கு செய்கிறாங்க. அதற்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, நமக்கு துரோகத்தை செய்கிறாங்க அப்படின்னா நாம் யாருக்கோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த துரோகத்துக்கான பதில் இது. நிறைய பேருக்கு கோபம் வரும், இதெல்லாம் சும்மா அப்படின்னு. அதுதான் உண்மை. 100% இதுதான் உண்மை. நம்மளை சுற்றி நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணம் நாம தான். ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் அது காரணமாக இருந்தது அப்படின்னா அதற்கு காரணம் நாம தான். அதனால் இந்த துரோக அமைப்பு இந்த காலகட்டத்தில் வருது. கிரக அமைப்புகள் மிக முக்கியமான விஷயம். கிரக அமைப்புகள் ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. நீங்கள் நினைக்கலாம், இது குடும்பத்தில் துரோகம் பண்ணுறதுக்கு தான் பயன்படுதா? இல்லை, அது ஒரு பகுதி. இப்போ நம்ம பல விஷயங்கள் இருக்குது இந்த ராகு சுக்கிரன் இணைவுக்கு. ஆனால் 2 விஷயத்தை நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் எடுத்துக்கிறோம். ஒன்று, நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இருந்தோம் அப்படின்னா நாம் ஜெயிப்போம். அல்லது குறிக்கோளே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரனுடைய வலையில் நாம் சிக்குவோம். அதாவது காதல், காமம், ரகசிய உறவு, அதே போல் இந்த பக்கம் வெற்றி, செல்வம், கோடீஸ்வர யோகம். இதில் எதை நோக்கி உங்களது பயணம் இப்போ இருக்குது அல்லது இனிமேல் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, உங்கள் ராசிக்கான ராகு சுக்கிரன்
பலன் என்ன? நான் கோடீஸ்வரனா ஆவனா, அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகள் நடந்து அவமானப்படுவனா, அல்லது குடும்ப பிரிவுகள் ஏற்படுமா, அல்லது எனக்கு துரோகம் நடக்குமா, இல்லைனா நான் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? இந்த 2 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டு திடீர்னு நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவு முறைகள் தான் காரணம். அதனால பாரம்பரியமான கலப்படம் இல்லாத இயற்கையான ஆரோக்கியமான தானியங்கள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்களை பயன்படுத்தி பூஜை பொருட்களும், உணவுப் பொருட்களும், எண்ணெய் வகைகளும், மசாலாக்களும், ஊறுகாய் வகைகளும், அதுபோல வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க குட் பேபி. அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எல்லா பொருட்களும் அங்கேயும் கிடைக்கும். www.jason.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை முழுமையா பூர்த்தி அடைகிறாங்க. போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. மேஷராசி நண்பர்களுக்கு இந்த ராகுவும் சுக்கிரனும் 11ஆம் வீட்டில் இணைந்திருக்கிறார்கள். 11ஆம் வீட்டில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா 2ஆம் வீட்டுக்குரியவரும் 7ஆம் வீட்டுக்குரியவரும் 11ஆம் வீட்டில் இணைந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம சொன்னது மாதிரியே 11ஆம் வீடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற செயலுக்கான லாபத்தை, அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு நல்லது செஞ்சீங்க அப்படின்னா அந்த நல்லது பல மடங்கு உங்களுக்கு நல்லதாக வந்து சேரும். நிறைய உழைச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த உழைப்புக்கேற்ற பணமோ, செல்வமோ, சொத்தோ, புகழோ உங்களுக்கு வந்து சேரும். அது 11ஆம் வீடு. அதே போல் யாருக்காவது நம்ம துரோகம் செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலனையும் பல மடங்கு பெருக்கி நம்ம அந்த லாபத்தையும் அடைய போகிறோம். அப்போ 11ஆம் வீட்டில் 2ஆம் வீட்டுக்குரியவரும் 7ஆம் வீட்டுக்குரியவருமான சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆனால் அவர் இருக்கிறது பிரச்சனை இல்லை. அவர் யார் கூட சேர்ந்திருக்கார் அப்படின்னா ராகு கூட சேர்ந்திருக்கிறார். இங்கே ஒருத்தருடைய வாழ்க்கையில், அதுவும் இல்லற வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் அதிக சுகபோகங்களை தந்துவிடக்கூடிய, தரக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். அதிக சுகபோகங்கள், அளவுக்கு அதிகமான சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சுக்கிரன் ராகு அமைப்பு. இவர் சுபத்துவமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்துடணும். அப்படி இருந்ததுன்னா இந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்கிற அமைப்பாக இருக்கும். இந்த 2 விஷயத்தில் முக்கியமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு பழமொழியை இப்போ நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ நான் ஆரம்பிக்க போகிறேன், மனசில் வச்சுக்கோங்க. இதிலேருந்து நம்ம பேசுவோம். ஒரு சில பேருக்கு இந்த கிரக சேர்க்கை கெடுதலையும் செய்யும். ஒரு சில பேருக்கு ஒரே நாளில் உங்களை கோடீஸ்வர யோகத்தை கொடுத்து புகழடையவும் செய்யும். அதனால் இந்த அமைப்புங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டத்தில் என் அன்பு மேஷராசி நண்பர்கள் என்ன சூழ்நிலையில் இருப்பீங்க அப்படின்னா, உங்களது வாழ்க்கை நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கும். நிறைய பேர் நம்பி ஏமாந்துருப்பீங்க. அதுவும் கணவன் வீட்டிலேயோ மனைவி வீட்டிலேயோ நிறைய பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. எப்படியாவது உழைச்சி கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஏக்கத்தில் இருப்பீங்க. வெவ்வேறு ரூபத்தில் உங்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் வந்திருக்கும். நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும். உச்சத்தில் இருப்பீங்க. எதில்? கடனில். திருமணம் ஆகியும் சந்நியாச நிலை. திருமணம் ஆகலைன்னா ரொம்ப பெரிய ஏக்கம். என்னைக்கு நமக்கு இந்த திருமணம் நடக்கும், என்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு பொண்ணு வந்து விளக்கேற்றுவா, அல்லது ஒரு கணவன் நல்ல மணவாளன் கிடைப்பாங்கிற ஏக்கம் இருந்துக்கிட்டு இருக்கும். குடும்பத்தில் எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் மேலே ஒரு மரியாதை இருந்திருக்காது. உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க. உங்களுடைய கடமை அப்படின்னு பேசியிருப்பாங்க. என்னத்தை உழைச்ச அப்படிங்கிற நிலை வந்திருக்கும். ரத்த வேர்வை சிந்தி உழைச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த புகழ் கிடைக்காது, அந்த மரியாதை கிடைக்காது. இதுக்கு இடையில் திருமணம் ஆகாமல் சந்நியாச நிலை, திருமணம் ஆகியும் சந்நியாச நிலை, இப்படி இல்லற வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை என் அன்பு மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய 11ஆம் வீட்டில் ராகு இருந்துகிட்டு இருக்கார். ராகு சுக்கிரன் சேர்க்கை, அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறவர் மாய உலகத்தை உணர்த்தக்கூடியவர். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணுறோம்ல, அந்த கற்பனைக்கு சொந்தக்காரர். ஒரு வீடு கட்டி வாழணும் அப்படிங்கிறது சாதாரண ஆசை. ஆனால் ஒரு பங்களா கட்டி அதில் கணவன் மனைவியாக வாழணும், அதில் நிறைய சுகபோகங்களோட நிறைய ஆடம்பர வாழ்க்கை, அதாவது வாகனம், நகை, ஸ்விம்மிங் பூல், அந்த பங்களாக்குள்ளார எல்லாமே இருக்கிறது மாதிரி இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டா அதுதான் ராகு.
இந்த மாய உலகத்தை அறிமுகப்படுத்துபவர் அல்லது மாய உலகத்தை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மனசுக்கு கொண்டு வர்றவர் ராகு பகவான். அவர் தனிச்சிருந்தார் அப்படின்னா பெரிய பிரச்சனையே இல்லை, நாம் நினச்சதை நிறைவேற்றுவார். ஆனால் அதே வேளையில் இப்போ சுக்கிரன் அவர் கூட வந்து சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் அவர் கூட வந்து சேர்ந்துட்டா உங்களுக்கு யார் சுக்கிரன்னா 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உரியவர் சுக்கிரன். இங்கே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடியவர். அதே போல கணவன் மனைவியை சொல்லக்கூடிய சுக்கிரன் ராகு கூட சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் நல்லவர் தான், நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 40 வயதுக்கு மேலே இருந்துட்டீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிப்பீங்க, ஊர் மெச்சிக்கிற அளவுக்கு புகழ் அடைவீங்க. எவன்லாம் அவமானப்படுத்தினானோ அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க. எவன்லாம் கேலி கிண்டல் மதிக்காம போனானோ அவன் முன்னாடி கெத்தா ஆடம்பர வாகனத்தில் இப்போது பயணம் செய்வீர்கள். 40 வயசுக்கு மேலே, அதாவது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இனிமேல் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துடணும்டா அப்படின்னு நினச்சிங்க 35-40 வயதுக்கு மேலே அப்படின்னா ஒரு அற்புதமான அமைப்புங்க இந்த ராகு சுக்கிரன் சேர்க்க. என்ன கிடைக்கும் அப்படின்னா அழகான வீடு, ஆடம்பரமான வண்டி வாகனம், உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு மேலே ஆபரணம், ருசியான உணவு, நீங்கள் எது பேசினாலும் கேட்கக்கூடிய கவரக்கூடிய அல்லது மடங்கக்கூடிய பேச்சுத்திறன், சொகுசான வாழ்க்கைக்கு உங்களை அழைச்சிட்டு போவார் இந்த சுக்கிர பகவான். 1000 கஷ்டம் இருந்தாலும் கட்டில் மெத்தையில் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிற ஒரு காலம். அது மட்டும் இல்லை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சொகுசான வாழ்க்கையும் 35-40 வயதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருவார். ஏன்னா பணம் தானே இனிமேல் எல்லாமே 40 வயதுக்கு மேலே. அதே நேரத்தில் ஒரு 18 வயசுலேருந்து 35 வயதுக்குள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை விட்டு வைக்காது, அணு அணுவாக சித்திரவதையை அனுபவிப்பீங்க. யாரு எதிரியா துரோகியா கஷ்டப்படுத்துவாங்க இல்லை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உடல், உங்களுடைய அந்த காமம், இதெல்லாமே அந்த 20 வயதிலிருந்து 35 வயது உள்ளவர்களுக்கு இது ஒரு போதாத காலகட்டம். அதே கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வயசில் ஒரு லட்சியம் இருக்காது, வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி கல்யாணம் பண்ணுறது, எப்படி கணவன் மனைவி நம்ம ஒன்றா இருப்போம், குழந்தை குட்டிங்க பெற்றுக்கணும், அந்த ஒரு சுக எண்ணம், அந்த சிற்றின்பம்னு சொல்லுவோம்ல, அந்த சிற்றின்பத்துக்காகவே அந்த இளம் வயசை நம்ம கடந்துக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்குல்ல, 40 வயதுக்கு மேலே உள்ளவங்கள அப்படியே தூக்கி நிறுத்தும். நீங்கள் ஒரு மடங்கு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மடங்கு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முதலீடு போட்டிங்கன்னா அந்த முதலீடு 10 மடங்காக உங்களுக்கு மாறும். இந்த லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு குறிக்கோளோட இறங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த குறிக்கோளில் ஜெயிப்பீங்க. எதை யோசித்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் இளம் வயசாக இருந்துன்னா அழகு சார்ந்த விஷயங்களில், அதாவது தன்னை அழகுபடுத்திக்கிறது, தன்னை கவர்ச்சிகரமாக மாற்றிக்கிறது, தன்னை எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் விரும்பணும், அங்கே அசைவுகளை அழகாக வச்சுக்கணும், ஒரு கவர்ந்து இழுக்கிற கண்கள் நமக்கு இருக்கணும், உடல் இருக்கணும், அப்படி ஆடை உடுத்திக்கணும், இப்படி ஆசைப்படக்கூடிய ஒரு வயது, ஒரு காலம் இது. எதிரில் இருக்கிறவங்க பார்வை நம்ம உடம்பு பூரா வீணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு உங்களுடைய அழகை நீங்கள் வசீகரம் செஞ்சுப்பீங்க. முக்கியமாக எதிர்பாலினத்தவர்கள் மீதான ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இது யாருங்க ஏற்படுத்திக்கிறது? இந்த சித்திரவதையை நம்மளே தான் ஏற்படுத்திப்போம். இதுக்கு காரணம் நாம தான். இந்த நேரத்தில் அந்த விதி போன பாதையில் இந்த ராகு சுக்கிரன் என்ன கேட்குதோ அதன்படி அது தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நாம் போனோம் அப்படின்னா எங்கே வேணாலும் உங்களை கூட்டு போய் விடும். இல்லற வாழ்க்கையில் சொர்க்கலோகம்னு சொல்லுவாங்களே, அங்கே உங்களை கொண்டு போகும். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி சுக்கிரனுடைய வீடு 2க்கும் 7க்கும் உடையவர். ஒரு மனிதனுக்கு சுகத்தையும் போகத்தையும் ஆடம்பரத்தையும் அதிகமாக ஆசைப்பட வைப்பவர். ஆசைப்பட்டே ஆகணும். ஆசை வரல அப்படின்னா நம்ம மனுஷனே இல்லை. இங்கே தான் புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்தில் சுகத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு கணவனோ மனைவியோ இல்லற வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு காரணம் சுக்கிரன். அவர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதை அவர்கள்ட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் அந்த சுக்கிரனோட ராகு சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ரெட்டிப்பான சுகத்தை, ரெட்டிப்பான போகத்தை, ரெட்டிப்பான காமத்தை அல்லது காம இச்சையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராகு சுக்கிரன் சேர்ந்தா கிடைக்கும். அந்த கிடைக்கிற அமைப்பு இருக்குல்ல,
கணவன் மனைவிகிட்ட அதிக எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் தான் சிக்கிப்போம். எந்த ஒரு கொள்கையும் எந்த ஒரு லட்சியமோ எந்த ஒரு வேலை தொழிலில் பரபரப்பாக இல்லை, நம்மளுடைய கவனம் வேலையிலையும் தொழிலையும் இந்த நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தப்பிச்சிருவோம். ஒரு வேலை கணவன் மனைவிக்குள்ளார சிக்கிக்கிட்டோம், நம்ம கிடைக்கிற சம்பளம் இது போதும், நம்ம பிள்ளை குட்டிங்களை பார்த்துப்போம், கணவன் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல, பெரிய லட்சியமே இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில் தான் இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு புகுந்து விளையாடக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். ஏன்னா 2-7-11 பாவத்தொடர்பில் இந்த ராகு சுக்கிரன் இருந்தாலே மிகப்பெரிய சிக்கல் குடும்பத்துக்குள்ளார வரும். ஏன்னா நிறைய எதிர்பார்க்க வைப்பார். கணவன் மனைவிக்குள்ளார பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை இப்படி நிறைய எதிர்பார்க்க வைப்பார். அதற்கு ஈடு கொடுக்கல அப்படின்னா அது எங்கே கிடைக்குதோ அங்கே நம்மளை நகர்த்துவார். இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் ரகசிய உறவுகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு, இருதாரம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால் குடும்பத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்களாக பெண்களாக, அதாவது ஆண் பிள்ளையாக பெண் பிள்ளையாக இருந்தாலும் காம இச்சைக்கு அடிமையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைனா அசிங்கம், அவமானம், கோர்ட்டு, ஜெயில் இதை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் இந்த ஆண் பெண், கணவன் மனைவி, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். ஆனால் அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்றது மாதிரி நல்லதும் கிடைக்கும் கெட்டதும் கிடைக்கும். அது என்னங்க நல்லது? இந்த நேரத்தில் காம உணர்வுகள் தூண்டப்பட்டு ஒரு நல்ல கணவன் ஒரு நல்ல மனைவியை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற நல்ல அமைப்பும் உண்டு. ஆனால் இந்த காம இச்சையால் அல்லது இந்த எண்ணங்களால் அவசரப்பட்டு அந்த சிற்றின்பத்துக்காக ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சிற்றின்பம் முடிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்படுறது, அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லாது அல்லது அவர்களுடைய குணம் சரியில்லாது, அவர்களுடைய ஒழுக்கம் சரியில்லாமல் சிக்கிக்கிற ஒரு காலகட்டமும் இதுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறவுகளே, இந்த நேரத்தில் வரக்கூடிய காதலையோ காமத்தையோ நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துங்க. அதிக எதிர்பார்ப்புகளை இந்த ராகு பகவான் நீங்கள் பார்க்குற பொண்ணு மேலேயும் பையன் மேலேயும் ஈடுபடுத்துவார். ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பார். இன்னைக்கே எப்படி ராகு சும்மா இல்லைங்க, ஒரு பொண்ணோ பையனை பார்த்துட்டா இன்னைக்கே அவங்கள அனுபவிச்சிடணும், எப்படி அவங்கள்ட்ட போய் பேசிடணும், காதலை சொல்லிடணும், காமத்தை காட்டிடணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு உங்களை அவசரப்பட்டு தள்ளி விடுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா பெரிய சித்திரவதைக்கு, பெரிய கஷ்டத்துக்கு, அவமானத்துக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு உருவாகும். சின்ன குன்றின் மேல் விழுந்தாலும் பெரிய மலையிலிருந்து விழுந்தாலும் காயம்தான். ஆனால் விழறதுக்கு ஏற்றது மாதிரி காயம் ஏற்படும். அதே இந்த அமைப்பு இருக்குல்ல, இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. ஒரு பொருளை கண்டுபிடிப்பீங்க, ஒரு வேலையில் ஒரு தொழிலில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிப்பது அல்லது ஒரு பொருளை பயனுள்ளதாக மாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பை உருவாக்கக்கூடியது சுக்கிரன். ஏன்னா குரு அப்படின்னா தங்கம், அந்த தங்கத்தை உருக்குனா நகையாக மாறும்போது அங்கு சுக்கிரனுடைய காரகம் வேலை செய்யும். அதுபோல் வேற ஒரு பொருளாக இருக்கிற ஒரு பொருளை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு லட்சியத்தோட ஒரு கனவோட எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதற்கு சரியான ஒரு காலகட்டம் இது. அதாவது மாணவ மாணவிகளுக்கு, பெரிய பெரிய நிறுவனத்துக்கு அல்லது நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். புதிய ஆராய்ச்சிக்கு, புதிய கண்டுபிடிப்புகளுக்கு, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு, உங்களை பாராட்டி புகழ வைக்கிற அளவுக்கு பெரிய மாற்றத்தை, பெரிய திறமையை, பெரிய கண்டுபிடிப்பை இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பை ராகுவும் ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, பல ரகசியங்களை கண்டுபிடிக்க போகிறீங்க. காவல்துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உளவுத்துறையில் இருந்தாலும் சரி, அல்லது எதில் இருந்தாலும் பெரிய ஆராய்ச்சி செஞ்சு புகழடையக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேரும்போது ஆராய்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். அது மட்டும் இல்லை, பல மடங்கு உங்களுடைய தொழிலில் வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலமும் இதுதான். அதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது இந்த ராகுவும் சுக்கிரனும். அதே நேரத்தில் சனி வீட்டில் இருக்காங்க. தொழில் சார்ந்த கல்வி இந்த காலகட்டத்தில் கற்றுக்கிட்டு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை உங்களால் அடைய முடியும். நிறைய ஐடியா கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணம் வரும். இப்படி தான் நான் ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை, அப்படிங்கிற ஒரு மிஷனை உருவாக்குவீங்க. உங்கள் வேலையிலையும் தொழிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த அமைப்பு உருவாக்கும். ராகுவும் சுக்கிரனும் இருந்தால் ஒரு அற்புதமான பலன், யோகமான பலன் கொடுத்து வச்சிருக்கணும். யாருக்கு? லட்சியவாதிகளுக்கு. இழந்ததெல்லாம் போதும், விட்டதெல்லாம் போதும், பட்டதெல்லாம் போதும் இப்படின்னு நினச்சி வேதனைப்பட்டு நம்ம வாழ்க்கையில் சாதிச்சே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு
இங்கே காதலுக்காகவும் காமத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துறதுக்காக இந்த கிரக அமைப்பு கிடையாது. இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை அற்புதமாக உருமாற்றி கொடுக்கும். அதாவது களிமண்ணை பார்த்து இந்த களிமண் எனக்கு அழகான ஒரு பொம்மையாக வரணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த களிமண் அழகான பொம்மையாக அந்த ராகுவும் சுக்கிரனும் சேர்த்து கொடுப்பாங்க. அதாவது கடவுள் நேராக வந்துட்டாரு, உங்களுக்கு 2 நிமிடம் இருக்கிறது, நீங்கள் எதை கேட்டாலும் அது கிடைக்கும் 2 நிமிஷத்தில் அப்படின்னா, களிமண்ணும் இருக்குது நகையும் இருக்குது. களிமண்ணை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா, நகையை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? அதுதான் இந்த காலகட்டம். இந்த 2 நிமிஷத்தில் தங்கத்தை தான் நீங்கள் பொம்மையாக மாற்றணும், களிமண் இல்லை. களிமண்ணுங்கிறது அது ஒரு மாயை, சீக்கிரம் அழிஞ்சிடும், மறுபடியும் மண்ணாக மாறிடும், அது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதே போல தான் இந்த காதலும் காமமும் சிற்றின்பமும் அல்லது இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய காம இச்சையும் காம வெறியும் அதை விட்டுட்டு இந்த காலகட்டத்தை உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வந்து கொடுக்க முடியும். மேஷராசிக்கு ராகு சுக்கிரன் புதன் 3 பேரும் 11ஆம் வீட்டில் இருக்காங்க. 11ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமானது, அவர் விரயஸ்தானத்தில் இப்போ போயிருக்கார். விரையாதிபதியாகவும் 7.5 சனியில் விரய சனியும் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த டைமில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மேஷராசி தான். நீங்கள் தான் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை ஈஸியாக முடிச்சிடலாம். அதாவது அவங்க பொருளை எடுத்து அவங்களே போடுறது அப்படின்னு இப்போ நிறைய சினிமா டயலாக் இருக்கும். அந்த மாதிரி இந்த விரயஸ்தானாதிபதியை நாம் லாபாதிபதியாக மாற்றத்துக்கான அற்புதமான அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் கும்ப ராசியில் இந்த இணைவு இருக்குது. கும்பத்தில் இருக்கிற ராகு நல்லவரே இல்லை. என்ன செய்வார் அப்படின்னா நோய்களையும் பகைவரையும் சஞ்சாலத்தையும் துன்பத்தையும் மக்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு துன்பத்தையும் கொடுக்கக்கூடியவர், பொருள் நஷ்டத்தையும் இழப்பையும் கொடுக்கக்கூடியவர், அவமானத்தை தேடி கொடுக்கக்கூடியவர். அந்த லாபம் அப்படிங்கிறது ஒரு பணத்தையோ செல்வத்தையோ எப்படி வேணாலும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ என்ன செய்வோம், நம்ம தவறான வழிக்கு தான் நம்ம போக ஆரம்பிப்போம், அதை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். எதையும் நேர்மையான வழியில் உருவாக்கவோ அல்லது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கவோ இந்த ராகு செய்யாது. ஆனால் லாபஸ்தானத்தில் இருந்துட்டாரே கண்டிப்பாக நல்ல செல்வத்தையும் பணத்தையும் மதிப்பையும் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம கையில் தான் எல்லாமே வச்சுருக்கோம். 11ஆம் வீட்டில் ராகு இருந்தாலே திரிலோகராக பல பெண்கள்கிட்ட தொடர்புடையவராக இருப்பீர்கள். இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணுங்கள். இது உங்கள் ஜாதகத்தில் 11ஆம் வீட்டில் ராகு இருந்தாலும் இந்த 1.5 வருஷத்தில் இருக்கிற ராகுவும் பல பெண் சகவாசத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பெண்களுக்கு இல்லையா, பல ஆண்கள் சகவாசத்தை பெண்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதானே ராகுவனுடைய வேலை. அப்படி யாராவது வந்து பேசுனா டக்குன்னு பிடி விட்டுறாதீங்க, பிடியை கொடுத்துடாதீங்க. ஏன்னா ஆண்களாலும் பெண்களாலும் உங்களுக்கு பொருள் நஷ்டமோ துன்பமோ, அதே நேரத்தில் பெண்களால் ஆண்களால் மிகப்பெரிய ஆபத்தும் ஏற்படக்கூடிய ஒரு காலம், ஆபத்தையும் உருவாக்கும். இந்த நேரத்தில் காலேஜ் படிக்கிற பெண்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். ஸ்கூல் படிக்கிற பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நிறைய நம்ம பார்க்குறோம், பள்ளியில் புகுந்து இளைஞன், அதெல்லாம் சொல்ல மனசு வரமாட்டேங்குது. அப்படியான ஒரு அமைப்பை இந்த காலகட்டத்தில் எனது சகோதரிகளே ஒரு கொடுக்குற அமைப்பு. ஏன்னா எந்த ஒரு நட்பையும் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அந்நிய நபர்களால், அடுத்த பாலினத்தவர்களால் மிகப்பெரிய துன்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ராகுவால் உண்டு. அடுத்து பார்த்தோம்னா புதன், அதே வீட்டில் இருக்கிற புதன். சரி, புதன் என்னங்க செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் வீட்டில் புதன் இருக்கிறதுனால மோகம் அதிகரிக்க செய்வார், விரக தாபத்தை சிற்றின்பத்தை அதிகரிக்க செய்வார், நம்மளை யோசிக்கவே விட மாட்டார். பயப்புள்ள எப்போ பார்த்தாலும் அதே நினைப்போட இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு கணவனை பார்த்து மனைவியை பார்த்து அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை நிலைமையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் அந்த இடத்துல இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒழுக்கமில்லாதவராக, தன்னிலை மறப்பவராக, எங்கே வேணாலும் யார் கூப்பிட்டாலும் யாரோட வேணாலும் போகக்கூடியவராக, அது ஆணோ பெண்ணோ, அப்படிப்பட்ட நிலையை இது உருவாக்கும். இருந்தாலும் உண்மையுள்ளவராக, செல்வந்தராக, நல்ல பிள்ளைகள், நல்ல வேலையாட்கள் உடையவராக இருப்பார். சரி, ஒழுக்கமில்லாதவராக இருந்து செல்வம், நல்ல பிள்ளைகள், வேலையாட்கள்லாம் இருந்து என்ன புண்ணியம்? ஒழுக்கமுள்ளவராக இருந்தால் தான் பிரச்சனை வரும் காலகட்டத்தில் நம்ம தப்பிக்க முடியும். ஒழுக்கம் இல்லாதவராக இருந்தால் என்னதான் நல்ல குடும்பம் நம்மக்கிட்ட இருந்தாலும் ஒரு நேரத்தில் நம்ம விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் அது நிறைய அமைச்சிரும்.
மேஷராசிக்கு 3க்கும் 6 புதன் லாபத்தில் இருக்கார். அதனால் மூத்த சகோதரர்கள்ட்ட கொஞ்சம் விரோதம் ஏற்படும். திடீர்னு பிரச்சனைகள் வரும். திடீர்னு சண்டை வரும். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆர்வம் அதிகமாகும். திடீர்னு ஆர்வம் அதிகம் வரும். யாராவது பணம் கட்ட சொல்லுவாங்க அப்படின்னா யோசிக்காமலே போய் பணத்தை கட்டிடுவீங்க. ₹1 கொடுத்தா ₹10 கிடைக்குன்னா உடனே போய் யோசிக்காம பணம் கட்டுருவீங்க. அந்த இடத்துல நிறைய வட்டி கிடைக்குதுங்கிற ஆசை வந்துடும். திடீர்னு முன்னேற்றங்களும் தேடி வரும். இங்கே தான் நம்ம குழம்பிடுவோம். ஒரு இடத்துல ₹1000 கொடுத்து ₹10,000 கிடைச்சிரும். அது திடீர்னு முன்னேற்றம். ஆனால் அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போய் நீங்கள் ₹1,00,000 போடுங்க ₹10,00,000 கிடைக்குன்னு சொன்னால் உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த முன்னேற்றத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அதில் ₹1,00,000 போட்டுருவோம். அங்கே திடீர்னு நம்மளை கவுத்து விட்டுருவோம். அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் எதையுமே நமக்கு திடீர்னு கிடைக்குது அப்படின்னா யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லைங்க, எதை பற்றியுமே வெளிப்படையாக பேசி விரோதிகளை உருவாக்கிப்பீங்க. எதை பற்றியுமே வெளிப்படையாக செஞ்சு கந்திஷ்டிகள் உறவுகள்கிட்ட இருந்து ஒரு பொறாமையை ஏற்படுத்திக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் வீரம், பேச்சு, திறமை எல்லாமே அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்க. நல்ல வழியில் போகும்போது அந்த புத்திசாலித்தனத்தை யோசித்து மிகப்பெரிய பொருளாதார வெற்றியை உங்களால் அடைய முடியும். உங்கள் குடும்பம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது புத்தியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கார் அதே வீட்டில். தனாதிபதியாக உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்குரியவரும் 7ஆம் வீட்டுக்குரியவரும் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். பல வழியில் வருமானத்தை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். நேற்று வரைக்கும் ஏழையாக இருந்திருக்கலாம். நேற்று வரைக்கும் ஸ்கூட்டியில், பஸ்ஸில் அல்லது நடந்து போயிருக்கலாம். இன்று உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடச்சி, இன்றுனா ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருடத்துலேயோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடச்சி காரில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த இடத்துக்கும் விமானத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் நல்ல அழகாக இருப்பீங்க, அழகாக தெரிவிங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி உங்களை யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு ஒளி, நிறைய பேர் இப்போ கிண்டல் பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு ஒளி வருது, ஏதோ என்னமோன்னு பார்த்தோம், நீங்கள் தான் வரீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பிரகாசமாக நீங்கள் தெரிவிங்க. நிறைய பேருக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுவீங்க. தயாள குணம் உங்களுக்கு கிடைக்கும். மனைவியாலும் அதே போல் குடும்பத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. குடும்பமும் கணவன் மனைவியும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்து உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார்கள். ஏன்னா 11ஆம் வீட்டில் அந்த அதிபதி போய் அமர்ந்திருக்கிறார், லாபத்தை கொடுப்பார். அதே நேரத்தில் அந்த அதிபதி விரயஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால செலவையும் கொடுப்பார். 2 லாபத்துக்கு போனார்னா அநேக சொத்துக்களுக்கு அதிபதியாக மாறுவீங்க. வீடு இல்லாமல் இந்த காலகட்டம் நகராது. ஒரு நகையாவது வாங்குவீங்க, ஒரு சொத்தாவது வாங்குவீங்க. மிகப்பெரிய சுக வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்தனை அடிப்படை வசதிகளும் இந்த அமைப்பு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமான கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆடம்பர செலவாளிகளாக மாறுவீங்க. கட்டுப்பாடு இல்லாமல் உணவு சாப்பிடுவீங்க. இந்த 3மே நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆரம்பத்தில் இன்பத்தையும் சுகத்தையும் கொடுத்தாலும் அப்புறம் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். கடன் வாங்கினா கடனாளி, அப்புறம் வீட்டில் வந்து நிற்க போகிறாங்க. ஆடம்பர செலவு செஞ்சால் பணமெல்லாம் விரயம், அடுத்த ஒரு செலவுக்கு ரொம்ப கஷ்டம். கட்டுப்பாடு இல்லாத உணவு நோயை உருவாக்கும். அந்த நோய்க்கு பணம் தேவைப்படும். எல்லாமே அடிபட்டுரும். மறுபடியும் துன்பத்தில் உழலக்கூடிய ஒரு அமைப்பு. அதை சொல்லக்கூடிய, அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் ராகு இணைவு அப்படிங்கிறது கொஞ்சம் பணத்தின் மேலே, பதவி மேலே, ஆடம்பரத்தின் மேலே, செல்வத்தின் மேலே, பெண்கள் மேலே, ஆண்கள் மேலே வெறி கொள்ள செய்யும். இந்த 2 இணைவும் அப்படிங்கிறது காந்த தோற்றத்தை உருவாக்கும். அதாவது ஒரு ஈர்ப்பு, இது மேலெல்லாம் ஈர்ப்பு வரும். இங்கே தான் நான் சொன்னேன், நிதானமாக இருக்கணும். நிதானமாக இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கும் செல்வத்துக்கும் எதிர்பாலினத்தவருக்கும் ஆசைப்பட்டு நிச்சயமாக பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. நான் உஷாராக இருக்கேன், நான் சரியாக இருக்கேன் குடும்பத்தில் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஒரு கண் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நண்பு சகோதர சகோதரிகளே, யாரையும் நம்ப முடியாது. நல்லவன் மாதிரி வீட்டுக்கு வருவாங்க, நம்பி வீட்டுக்குள்ளார விட்டுருவோம், அல்லது நம்பி ஒரு இடத்துக்கு அவனை ஆச்சிட்டு போயிடுவோம், குடும்பத்தில் உலைய வச்சுருவாங்க. அது மாதிரி ஒரு பொண்ணு வரும், சிரித்து அழகாக பேசும், ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு கணவனை பார்த்து சொல்லும், அக்கா நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு உங்கள்கிட்டே உங்கள் கணவனை பற்றி பேசும். அதுக்கு என்னடி கட்டிட்டு போ அப்படின்னு நீங்களும் வெகுளித்தனமாக சொல்லிவிடுவீங்க. ஆனால் அடுத்த ஒரு வாரம் பார்த்தா பிரச்சனைன்னு வந்து நிற்பாங்க. யார்? அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க. அதுபோல் யாரையும் இந்த காலகட்டத்தில்
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்பாதீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு எல்லை வேணும். குடும்பத்தில் சேர்த்துக்கிறதுக்கும், பேசுறதுக்கும், பழகிறதுக்கும், நம்ம குடும்பத்தில் கணவனுக்கிட்ட மனைவி கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு எல்லை வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் ராகு கூட போய் சேர்ந்துட்டார். ஆட்டோமேட்டிக்காகவே தவறான உறவுகள் நமக்கு கிடைக்கும், ரகசிய உறவுகள் நமக்கு ஏற்படும். அதாவது ஒரு மனுஷன் காசு இல்லாமல் தவிக்கிறான் அப்படின்னா, வழியில் போனவர் ஒருத்தர், ஐயோ துன்பப்படுறீங்களா, நான் வட்டிக்கு விடுறதுக்கு தான் இந்த காசு வச்சுருக்கேன், இந்த காசை வச்சு யூஸ் பண்ணிங்க, அப்புறம் உங்களால் முடியும் போது வட்டியோட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாரு. அந்த மாதிரி தான் உங்கள் உடல் தேவைக்கும் மன தேவைக்கும் அந்த சிற்றின்பத்துக்கும் நீங்கள் இப்போ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஒரு பொண்ணோ பையனோ ஈஸியாக கிடைப்பாங்க. உங்கள் வயசுக்கு ஏற்றது மாதிரி எதிர்பாலினம் கிடைக்கும். ஆனால் இங்கே தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உறவினர்களே, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த திருவிளையாடல் ராகுவும் சுக்கிரனும் நடத்துகிறாங்க. உஷாரையா உஷாரு, ஓ ரஞ்சாரம் உஷாருன்னு வடிவேலு ஒரு படத்தில் பஸ்ஸில் திருடனை பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி உஷாராக இருங்க. பெரும்பாலும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய நிதி பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை, பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புங்க. சமூகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பசியை ஏற்படுத்தும். எல்லா ஆண்களையும் எல்லா பெண்களையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதை வெளிப்படையாகவே சொல்லுவீங்க குடும்பத்தில். இந்த பொண்ணு அழகாக இருக்கா, ஸ்டைலாக இருக்கா, ஹாட்டாக இருக்கா, இப்படி கணவன் மனைவிக்குள்ளாரே பேசிப்பீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் அப்படின்னு. அப்போல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே தடுத்துருங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்திலிருந்து உங்களையோ, அதாவது கணவனையோ மனைவியையோ பிரித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராகு பொதுவாகவே யார் தெரியுமாங்க? தடைகளை மீறக்கூடியவர். ராகுன்னா அப்படிதான். எதுவாக இருந்தாலும் அவருக்கு ஒரு சட்டம்னு இருக்குல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற சட்டத்தை மீறக்கூடிய, இப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியும். இந்த அரசு போட்டிருக்கிற சட்டத்தை மீறக்கூடிய அமைப்பு தான், அல்லது தர்மத்தை மீறக்கூடிய அமைப்பு தான் ராகு. மனசாட்சிக்கு விரோதமாக எது செஞ்சாலும் அதுக்கு காரணம் ராகு தான். அதனால் சுக்கிரன் திருமணம், காதல், பணக்காரனாக இருப்பது, பணம் சம்பாதிக்கிறது, குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கிறது, ஆடம்பர வாழ்க்கையை வாழறது, இதெல்லாம் சுக்கிரன். நாம் நேர்மையாக இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினச்சோம், நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், குடும்பத்துக்காக, குடும்ப மானத்துக்காக, கௌரவத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கே சுக்கிரன் நம்ம ஜாதகத்தில் ஸ்டெடியாக இருக்கார், நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதே ரகசிய உறவு வச்சுக்கிறோம், திருமண உறவிலிருந்து தடம் மாறுறோம், சட்டத்தை உடைக்கிறோம், குடும்ப கட்டுப்பாட்டை மீறுறோம், குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகிறோம், சமூக விதிமுறைகளை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு ஒன்று சேர்ந்துடும். அப்போ இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லை, கும்ப வீட்டில் இது இணைவு இருக்குது. இப்போ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் சிதறும், தப்பாக மனசில் தோணுங்க. அதுதான் எப்பொழுதுமே நம்மளை ஃப்ரீயாக வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிறது. எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த வயதாக இருந்தாலும் சரி, படிக்கிற காலத்தில் படிப்பை நோக்கி, வேலை செய்கிற காலத்தில் வேலையை நோக்கி, தொழில் செய்கிற காலத்தில் தொழில் முன்னேற்றத்தை நோக்கி, குடும்பத்தில் இருக்கிற காலத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக, இப்படி நம்மளை பிஸியாக வச்சுக்க வேண்டிய காலகட்டம். எங்கேயாவது தனிமை விரும்புனீங்க அல்லது தனிமையாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே இந்த அமைப்பு உங்களுக்கு சில ஐடியாக்களை கொடுக்கும். லட்சியமே இல்லாதவங்களுக்கு பாலியல் ஆர்வத்தை தேடி கொடுக்கும். கட்டுப்பாடற்றவராக மாறிடுவீங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி. மனசு அலைபாயும், வெறி கொள்ளும், சட்டவிரோதமான தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அரசியலில் உள்ளவங்களுக்கெல்லாம் எதிரிகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. எதிர்பாலினத்தவரை விட்டு உங்களை மடக்குவாங்க. அதாவது ஒரு பெண்ணை விட்டு, ஒரு ஆணை விட்டு இந்த காமம் அப்படிங்கிற ஒரு வலையில் சிக்க வச்சு அவமானப்படுத்துவாங்க. அது எல்லா விதத்துலேயும் உங்கள் வாழ்க்கையே பாதிப்பாக அமையும். இந்த அமைப்பு கலை உலகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை, மாற்றத்தை, புகழை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க இது. இந்த அமைப்பு நல்லதும் உண்டு, அதே நேரத்தில் கெட்டதும் உண்டு. நம்ம எண்ணப்படி தான். சுக்கிரன் ராகு அமைப்பு 11ஆம் வீட்டில் இருந்தால் நாம் செய்யறதுக்கான பலன் 100 மடங்கு அதிகமாக கிடைக்கும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம எது செஞ்சாலும் சரி, அதாவது நல்லதை நோக்கி நடந்தோம், நம்ம குடும்பத்தில் நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அல்லது தொழிலுக்காக கஷ்டப்படுறோம், குடும்பத்துக்காக கஷ்டப்படுறோம், பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறோம், நம்முடைய செல்வத்துக்காக கஷ்டப்படுறோம், முன்னேற்றத்துக்காக கஷ்டப்படுறோம், நம்ம வாழ்க்கையில் நாமளும் அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும், நேர்மையோடு வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற முடிவோடு இப்போ பயணம் செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த அமைப்புங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட என்ன செய்யும்? ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும், நிறைய எதிர்பார்க்க வைக்கும். திடீர்னு நகை எடுத்து கொடுங்க, எனக்கு தோடு போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு மூக்குத்தி போடணும்னு ஆசையாக இருக்குது,
நெக்லஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு பைக்கில் போகணுன்னு ஆசையாக இருக்குது, காரில் போகணும்னு ஆசையாக இருக்குது. அங்கே பாரு, என்னுடைய தோழி பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கா, எனக்கு பங்களா கட்டி அதில் நம்ம குடும்பத்தோடு வாழணும்னு ஆசையாக இருக்குது. இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குங்கிற பெண்களுக்கும் அதே போல் ஆண்களுக்கு உங்களுடைய அனுமதி இல்லாமலே நிறைய கடன் வாங்கி சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷமாக அப்போ இருந்தாலும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். திருமண உறவை விட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டங்கள், அவமானங்கள், கெட்ட பேர், திருமண உறவை விட்டு வெளியேற்ற போக்கு இது. அது மட்டும் இல்லை, ஈஸியாக உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய அமைப்பை கொடுக்குது. ராஜதந்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஐடியா உங்களுக்கு ஈஸியாக வரும். கணவனை மனைவியை ஏமாற்றத்துக்கு நிறைய ஐடியாக்கள் கொடுப்பார் இந்த ராகு. அந்த ஐடியாலாம் டக்குன்னு கிளிக் ஆகும், நீங்கள் நினச்சே பார்த்துக்க மாட்டீங்க. இந்த நேரத்தில் நம்ம ஆசைப்பட்ட பையன், ஆசைப்பட்ட பொண்ணு, இல்லை ஆசைப்பட்ட ஆண்டி, இல்லை ஆசைப்பட்ட பெரியவர் வரணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து நிற்பாங்க. ஷாக் ஆகிடுவீங்க, நினச்சா வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. இதெல்லாம் விதியின் விளையாட்டுங்க. அது நம்மளை ஆசைப்பட வச்சு, பேராசைப்பட வச்சு, அதில் நம்மளையும் மறந்து உழல வச்சு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்து, நல்லா கவனிச்சிங்க, எல்லா விதமான சந்தோஷமும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்குங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய பலம். நம்மளோட சொன்னல, மண்ணையும் பொம்மையாக்கலாம், தங்கத்தையும் பொம்மையாக்கலாம். மண்ணை பொம்மையாக்க போகிறீங்களா, தங்கத்தை பொம்மையாக்க போகிறீங்களா, நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் காதல், மோகம் இதெல்லாம் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஒன்று புரிஞ்சுக்கணும், மகா பெரியவா அப்படின்னு சொல்கிறவர் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. சிம்ம லக்னம், 8ல் சுக்கிரன் ராகு, அங்கே சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, குரு சனி கேது பார்வை, குரு அதிக சுபத்துவம் அடைஞ்சதுனால சுக்கிரன் நிலை செயல்படாமல் போயிடுச்சு. அதனால தான் மகா பெரியவர் நாக்குக்கு சுவையை கொடுக்காம, எதற்கும் ஆசைப்படாத நிலையில் இல்லற நிலைக்கே செல்லாம ஒரு குருவாக, ஞானியாக இந்த உலகம் இதுவரைக்கும் மனசில் வச்சிருக்கக்கூடிய பெரியவராக, மதிப்பு மிக்கவராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையை உறுதி செஞ்சுக்கிட்டார். நாம் வாய்ப்பு நமக்கு ரெண்டுமே இருக்குது, நாம் எந்த வாய்ப்பை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நீங்கள் எந்த வாய்ப்பை எடுத்துக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது. சரி, பரிகாரமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறது குறள். மனித பிறவிக்கு ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இந்த ஒழுக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் தாங்கிக்கலாம், ஆனால் நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய துரோகத்தை வாழ்க்கையை முழுவதும் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். அப்படி நம்ம குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, கணவன் சொன்ன பேச்சு கேட்காம பல பெண்களோட தொடர்பு வச்சுருக்காங்க, மனைவி பல ஆண்களோடு தொடர்பு வச்சுருக்காங்க, அல்லது பிள்ளைகள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னா அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த நிலையை நாமெல்லாம் சந்திச்சிருப்போம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதை மாற்றக்கூடிய வலிமை இந்த பரிகாரத்துக்கு உண்டு. இந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, தன்னை மறந்து, நம்ம அவங்கள குத்த சொல்லுவோம், அவர்களையே மறந்து செய்யக்கூடிய பாவங்கள் இதெல்லாம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும்போது அவங்களே மாறிடுவாங்க. அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 27 சனிக்கிழமை தொடர்ந்து மஞ்சள் திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றிக்கிட்டு வந்தீங்க, அதாவது 27 சனிக்கிழமை இப்படி செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசில் அந்த எண்ணமே வராது. இதுவும் இந்த கிரகங்களுடைய மாற்றம் தான். ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக மாறிடும். சரி, 27 வாரம் விளக்கத்த முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, குடும்பத்தில் யார் வேணாலும் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு விளக்கேற்றலாம். இதெல்லாம் முடியாது அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது மிக பெருசுங்க, மிக முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் இந்த அவமானங்கள், இந்த பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள், இந்த பிரிவுகள் இதெல்லாம் நினைக்கும் போது இந்த 27 வாரங்கிறது பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. சரி, திருமணம் ஆகாதவங்க 10 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர்கள் 27 வாரம் ஆஞ்சநேயர் கோயிலில் 27 சனிக்கிழமை இதே மாதிரி மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசும் கண்டிப்பாக மாறும். இதெல்லாம் சொல்லி நிறைய பேர் மாறியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியல, வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா இன்னொரு எளிய பரிகாரம் இருக்குது. உங்கள் பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும், அந்த பொண்ணோ பையனோ கணவனோ மனைவியோ மனசு மாறுற வரைக்கும் காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில்
விளக்கேற்றி தீபமேற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சத்ரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீம் ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரம் ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துங்க. இந்த மந்திரத்தை அந்த பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் காலையிலையோ அல்லது திங்கட்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க இந்த மந்திரத்தை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த நிலை, அடுத்தவங்க மேலே ஆசைப்படுற அந்த நிலை கண்டிப்பாக மாறும். அவங்க என்ன செய்வாங்க, வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. குடும்பத்தை தூக்கி நிறுத்தத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களுக்கும் பாசிட்டிவான கனவு, பாசிட்டிவான எண்ணங்கள், ஒரு வைப்ரேஷன் உருவாகும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அவர்களாலும் அனுபவிக்க முடியும். அன்பு உறவுகளே, மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ராகு சுக்கிரன் ஏற்படுத்துவார்கள். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் கையில். அற்புதமான லட்சியத்தை நோக்கி, வைராக்கியமான ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு வணக்கம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.